ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரோட்டு கடையில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய சிக்கன் பக்கோடா வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பக்கோடா அப்படின்னா சிக்கன் 65 நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 450 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் பவுடர் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான். அது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி அதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோட்டிங்க்காக பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். மைதா வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கணும். ஸோ நான் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மைதா இருந்தால் ஃபுல்லாக மைதாவும் சேர்த்துக்கலாம். இல்லை கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். 2 சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த பைண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. 65க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த கையாலே பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சுக்கணும். எல்லா சிக்கன்லேயும் மசாலா வந்து இறங்குற மாதிரி நல்லா வந்து மசாலாலாம் சிக்கன் மேலே வந்து நல்லா வந்து தடவி விடுங்க. இப்போ மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராவது வந்து குறைஞ்சபட்சம் நல்லா வந்து சிக்கனில் வந்து மசாலா இறங்குறதுக்காக நம்ம வந்து ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 1/2 ஹவர் வந்து ஊறலாம். அதுக்கு மேலே வச்சா நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் வந்து சிக்கனில் வந்து இறங்கிடும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 ஹவர் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து ஃப்ரையும் ஆகும். எல்லா பக்கமும் சமமாக வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து கொஞ்சம் வேகாது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் பக்கோடாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் பவுடர் எதுவுமே கலருக்காக வந்து ஆட் பண்ணலாம். ஒன்லி அந்த சில்லி பவுடரோட இருக்கிற அந்த கலர் மட்டும்தான். வேணும்னா உங்களுக்கு இந்த ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்து இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கலர் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சிக்கனை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் மறுபக்கம் இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த நல்லா திருப்பி போட்டு சிக்கனை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்குறச்சே தெரியும். இப்போது இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துருங்க. சிக்கன் பக்கோடா வந்து நீங்கள் சூப்பராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பெப்பர் பவுடர் அண்டு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரோட் சைடில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டில் வந்து கிடைக்குங்க.